Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Proverbs chapter 11 verse 23 to 27. ஸோ இந்த வர்ஸில் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அகெயின் கம்பேர் பண்ணுற மாதிரி ரசிக்கப்பட்டவனுக்கும் துர்மார்க்கனுக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஆனால் இதில் வந்து எதில் கம்பேர் பண்ணுறாருன்னா, ஜஸ்டிஸ்க்கும் ஜெனராசிட்டிக்கும் அண்ட் எப்படி ஒருத்தரோட ஆட்டிடியூட் ஆண்டவரோட மேலே நம்பிக்கை வைக்க போது மற்றவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றதை அதை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ வேர்ஸ் 23 என்ன சொல்கிறாருன்னா, எது வந்து ஒரு ரசிக்கப்பட்டவன் எதை ஆசைப்படுறான்றதையும் ஒரு துர்மார்க்க எதை ஆசைப்படுறானையும் கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ஜெனராசிட்டி, யார் எவ்வளோ ஜெனரஸாக இருக்காங்க, எப்படி ரசிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான், அதுக்கடுத்து துர்மார்க்க எப்படி இருப்பான். அதுக்கப்புறம் வேர்ஸ் 26 வந்து ஆசீர்வாதம், எப்படி யார் எப்படி எந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறாங்க, எந்த மாதிரி சபிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசியில் நன்மை, எப்படி வந்து ரசிக்கப்பட்டவரும் துர்மார்க்கன் நன்மையை தேடி போகிறாங்கன்னு. ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 25. வேர்ஸ் 25 என்ன சொல்கிறேன்னா, whoever brings blessings will be enriched and the one who waters will himself be watered. Whoever brings blessings will be enriched and the one who waters will himself be watered. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணுறது? வெரி சிம்பிள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அது வந்து இட்ஸ் அ லைஃப் ஆஃப் கிவிங், அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாழ்க்கையாக தான் இருக்கும். ஜெனராசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஜெனராசிட்டினா என்ன சொல்கிறது, காசு தர்றது மட்டும் இல்லை. வி ஹாவ் டு கிவ் தம் ஆர் டைம், நம்ம நேரத்தை கொடுக்கணும், நம்ம எஃபர்ட்டை கொடுக்கணும், நம்ம ஜென்வன் கேரை கொடுக்கணும், நம்ம ஜென்வன் எமோஷன்ஸ். அ கிறிஸ்டியன் லைஃப் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தட். அது எல்லாமே சேர்த்து தான் கிவிங்னு வரும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் மெயின் டேக். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட சீடெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஃபீல்டில் போடாமல் என்ன பண்ணுறாரு, பயத்தில் ஏதோ மழை வருமோ அந்த பயத்திலேயே என்ன பண்ணுறாரு, போடாமல் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஃபீல்டில் என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனால் அதே ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாரு, அந்த பயத்தை மீறி ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து அதை போட்டாலும் மழை வந்தாலும் பரவாயில்லன்னு போட்டாலும் அவருக்கு என்ன நடக்கும், மழை வராத நேரத்தில் he will reap the benefits. சிமிலராக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். we won't be opening ourselves to others at the fear of, சரி நான் ஓப்பன் பண்ணால் அவன் அட்வான்டேஜ் எடுத்துருவான், நான் அவங்களுக்கு வந்து if I give them my care, give them my effort வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்னு பயத்திலே நம்ம என்ன பண்ணுவோம், we will distance ourselves. So it is, இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம், பட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி ரேர். நம்ம என்வாயன்மெண்ட்லேயே ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது வெரி ரேர். ஏன்னா நான் முன்னாடி சொன்னதே தான், சர்ச்சு முடிஞ்சால் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம். ஒரு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டோம், விசாரிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். பட் சாலமன் இங்கே என்ன சொல்கிறாரு, who brings blessings will be enriched and the one who waters will be watered. நம்ம அந்த வாட்டரே பண்ண மாட்டோம், நம்ம மற்றவங்க கிட்ட என்ன பண்ணுறோம், அந்த பேச மாட்டோம், அந்த எமோஷன் ஷேர் பண்ண மாட்டோம், அந்த கேர் காட்ட மாட்டோம். ஒரு ரோபோட் மாதிரி வரும், ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி சர்ச்சில் உட்காடுறோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், கடைசி பீரியட் பெல் அடித்த மாதிரி அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறார் சாலமன், சேயிங் தட் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸிங் அண்ட் இட்ஸ் வெரி பிக் நெசசிட்டி. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது தாராளமாக, நம்ம பயன்படுத்த மாட்டோம். எல்லாவற்றையும் சர்ச்சு முடிஞ்சோடனே we can ask others, we can spend time, 5 நிமிஷம் 10 நிமிஷம் மற்றவங்க கிட்ட கேட்கலாம், நலம் விசாரிக்கலாம், வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்கலாம், ஜென்வனாக கேட்கணும். அது சும்மா கேட்கணும்னு கேட்குறாரு. அந்த தயவுக்கு அகெயின் we have to ask God. நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த விஸ்டத்தை கேட்குறது ரொம்ப முக்கியம். ஸோ that is what I want us to take away. Thank you.